ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः श्रुवन् रामकथानादं को न याति पराङ्गतिम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। आञ्जनेयमतिपाटलालनं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. போன வாரம் மகாவிஷ்ணு வரம் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறார் தேவர் வீட்டுலாம். நான் தசரதத்துக்கு மகனாக பிறப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்றார். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஆயிடுது தேவர்களுக்கெல்லாம். தேவர்களுடைய துக்கத்தை போக்குறதுக்காக மகாவிஷ்ணு தசரத மகாராஜாவுக்கு மகனாக பிறக்கிறார். ஒரு அவதாரம்னு ஒண்ணு ஏற்பட்டா அந்த அவதாரத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் அவதாரம் ஏற்படுறது இல்லை. அந்த அவதார புருஷர் ஒரு காரணத்தை ஒரு நிமித்தத்தை வச்சுட்டு அவதாரம் பண்றதால பகவான் அப்ப அந்த காரியம் அனுகூலமாக நடக்கணுங்கிறதுக்காக கூடவே அனுகூலமானவர்கள்லாம் அந்த நேரத்துல பிறப்பா. கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தோம்னா கோபியர்கள்லாம் பிறந்தார். அப்புறம் எத்தனையோ பேர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அனுகூலமாக இருக்கிறதுக்கு அந்த அவதாரத்துடைய பர்பஸ் நிறைவேற்றதுக்காக யக்ஷர்கள் தேவர்கள் கிண்ணறர்கள் எல்லாருமே அந்த நேரத்துல பிறப்பா. அந்த மாதிரி இங்க ராமர் அவதாரம் பண்ணின பொழுது தேவர்கள்லாம் வானர சைன்யங்களாக பிறந்தாங்க. ஸோ இந்த வானரர்கள் வாலி சுக்ரீவன்லாம் பார்க்கிறோம் இல்லையா, அவெல்லாம் தேவர்கள் தான். ஒரு மரமானது ஒரு இடத்துலதான் இருக்க முடியாது. தாவரம்னா இட் ஸ்டேஸ் இன் ஒன் பிளேஸ். அதால இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போக முடியாது. மரங்களை நகர்ந்து போக முடியலன்னா கூட அந்த மரங்கள்ல நிறைய மலர்கள் இருக்கும். நல்ல வாசனை மலர்கள்லாம். வாசனை மலர்கள் காத்துல கலந்து போகும். அது மாதிரி இந்த மரம் தானாகவே போக முடியலனாலும் கூட மலர்களுடைய வாசனையை அனுப்பி அந்த காற்றோடு சேர்ந்து போற மாதிரி தேவர்கள் சொர்க்கத்திலேயே இருந்தாலும் கூட அவர்களுடைய அம்சமாக வானரர்கள் பூலோகத்துல பிறந்தார்கள். எதுக்காக அந்த மாதிரி சொல்றோம்? தேவர்கள்லாம் பூலோகத்துல பிறந்துட்டான்னா அப்புறம் சொர்க்கத்துல தேவர்கள்லாம் இல்லை, அவங்கெல்லாம் வானரர்களா பூமியில தெரிஞ்சுருக்கான்னு நினைச்சிட கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஓமானம் கொடுக்கிறார். எப்படி மரம் ஒரே இடத்துல இருக்கு, மரம் அதுக்காக பின்னாடியே ஓடல, ஆனா அதோடைய அம்சமாக அந்த மலர்கள் காற்றோட கலந்து போற மாதிரி தேவர்கள்லாம் ராமர் அவதாரம் பண்ணி நின்ன பூலோகத்துல அவங்களும் சைமல்டேனியஸா அவதாரம் பிறக்க ஆரம்பித்தார்கள். அயோத்தியில தசரதர் அதே சமயத்துல புத்திரகாமேஷ்டியாகலாம். அப்போ ராமர் பிறந்துட்டாருன்னு இவர் சொல்லிடுறார். ஆனா எப்படி பிறந்தார், என்ன நடந்தது? புத்திரகாமேஷ்டியாகம் பண்றார் தசரதர். புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு ஹோமம் இஷ்டி முடிகிற நேரத்துல அக்னியிலிருந்து ஒரு அழகான ஒரு தேவன் வர்றார். இந்த மாதிரி ஒரு அழகான தேவன் அக்னியிலிருந்து வர்றதை பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா பார்க்கறவெல்லாம் ரித்திரிக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், தசரதுக்கும் ஒரே ஆச்சரியம். எல்லாரும் பாக்குறா
யாருது என்னது அப்படின்னு பாக்குறா. அந்த தேவன் கையில ஒரு பாத்திரம் வச்சுட்டு இருக்காரு, பொன்னால ஆன பாத்திரம், நல்ல தங்க பாத்திரம். அந்த பாத்திரத்துல நல்ல பால்ல அன்னத்துல நல்ல குக் பண்ணின அன்னம், அது பால் விட்டு பண்ணின ஒரு பாயசம். அது நல்ல அந்த பாத்திரத்துல, அழகான தங்க பாத்திரத்துல பாயசம். இது இந்த பாயசமும் என்ன மாதிரி பாயசங்கிறதையும் விசேஷமா இங்க சொல்றான். அன்னத்தை வடிச்சு எடுத்து கஞ்சியை எடுத்த பாயசம் இல்ல, கஞ்சியுடன் கூடிய அன்னத்துல பண்ணினா பால் பாயசம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டெஃபினேஷன் அது இருக்கு. கஞ்சி எடுத்த பாயசம் அல்ல, கஞ்சியுடன் கூடிய பாயசம். இந்த பாயசத்தை அந்த தேவன் கையில வச்சுருக்க. ஆனா அவரால் அதை வச்சுக்க முடியல. அது சின்ன பாத்திரமா இருந்தாலும் அது குணமாக இருக்கான் அவருக்கு. காரணம் என்னன்னா, மகாவிஷ்ணுவுடைய அந்த அத்தனை பிரபாவமும் அந்த பால் பாயசத்துல இருக்கிறதுனால அது அவருக்கு கனமா இருக்கான். அவர் பிடிச்சுக்க கூட முடியலையா. அந்த மாதிரி ஒரு கனமான, அதுதான் பிடிச்சிக்கவே முடியலன்னா அவர் நடுங்கிட்டே இல்லை, இது கனமா இருந்தது. அது எதுக்காக சொல்றோம்னா, அது சாதாரண பாயசம் இல்ல, பகவானுடைய அத்தனை சக்தியும் அதுல இருக்கு. பகவானே அதுல பாயசமாக இருக்கிறார். உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய விதத்துல அந்த பாயசம் இருக்கிறதுனால இந்த பாயசத்துக்கு அத்தனை ஒரு விசேஷம், விஷ்ணுடைய அம்சம் அதுல இருந்தது. இந்த மாதிரியான இது பாயசத்தை தசரதருக்கு அந்த தேவன் கொடுக்கிறார். தசரதர் அதை வாங்கிக்கிறார். தசரதர் எப்படி வாங்கிக்கிறார்? முன்னொரு காலத்துல தேவாசுரர்கள் சமுத்திர மத்தனம் பண்றான். பார்க்கடலை கடையரிச்ச அந்த பார்க்கடல்ல இருந்து அமிர்தத்தை தன்வந்திரி பகவான் எடுத்துன்னு வந்து கொடுக்கிறார். அவர் அந்த தன்வந்திரி பகவான் அந்த பார்க்கடல்ல இருந்து வரும்போது ஒரு பாத்திரத்துல அமிர்தத்தை எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது அது இந்திரன் வாங்கிக்கிறார். எப்படி தன்வந்திரி கிட்ட இருந்து இந்திரன் வாங்கிட்டாரோ அதே மாதிரி இந்த தேவன் கிட்ட இருந்து தசரதர் வாங்கிட்டார். தசரதனை இந்திரனுக்கு சமமாக சொல்கிறார். சாதாரண ராஜா இல்ல, அவர் எப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மா, ரொம்ப நல்ல குணமுடையவர், நல்ல தர்மசீலர். அந்த மாதிரி இருக்கிறவருக்கு பகவான் பிறக்கிறாருங்கிறது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. அப்கோர்ஸ் பார்க்கடல் கடைஞ்சும் போது இந்திரன் ஒன்னும் சாதாரணமா எல்லாம் வாங்கிட்டெல்லாம் இல்ல. இது வந்து காளிதாசர் அத தசரதனுடைய பெருமையை சொல்றதுக்காக இந்திரன் வாங்கின்ற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி என்ன ஆச்சு, பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் வந்தோடனே தேவர்கள் எல்லாம் லபக்கன்னு பிரியும் போயிட்டார். அது வேற கதை. இங்க ஜஸ்ட் இந்திரனுக்கு சமமாக சொல்லணுங்கிறதுக்காக காளிதாசர் அதை அழகா எடுத்து சொல்றாரு. மகாவிஷ்ணு தசரதரையே தன்னுடைய அப்பாவாக செலக்ட் பண்ணியிருக்கார். அவருக்கே மகனாக பிறக்கிறார். இதுவே தசரதற்கு ஒரு பெருமை. அவருடைய குணம் எப்படிப்பட்டதுங்கிறத நமக்கு காட்டுற மாதிரியான, சொல்லவே வேண்டாம். பகவானே அவரை வந்து அப்பாவாக செலக்ட் பண்றாருன்னா அது ஒரு நிஜமாவே தசரதர் ரொம்ப ரொம்ப பெரியவர். அதனால அவருடைய குணங்களை வந்து நம்ம எடுத்து சொல்லாமலேயே இதை வச்சே தசரதர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். காலங்காத்தால சூரியன் உதயமாகும் போது அந்த சூரியனோட ஒளி என்ன வருது, ஆகாசத்தையும் பரப்புறது, பூமியிலையும் பரவுறது. ரெண்டுமே வந்து கலீர்னு ஆயிடுது. ஆகாசமும் பூமியும் கலீர்னு ஆயிடுது. ரெண்டுத்துக்குமே தன்னுடைய கிரணங்களை சூரிய பகவான் ஷேர் பண்றார், பங்கு போட்டு கொடுக்குறாரு. அதே மாதிரி தசரதர் என்ன பண்றாரு, தனக்கு கிடைச்ச அந்த பாயசத்தை நல்ல வேலை அவர் லபக்கு பிடிக்கல, நமக்குதான் இந்த பாயசம் போல இருக்குன்னு நினைக்கல. அந்த பாயசத்தை தன் மனைவிமார்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சிருந்திருக்க. அந்த மனைவிகளுக்கு கௌசல்யாவுக்கும் கைகேயிக்கும் மகாவிஷ்ணுடைய அம்சமான இருந்த அந்த பாயசத்தை அவர் பாதி கொடுக்குறார். இவளுக்கு ஒரு பாதி, அவளுக்கு ஒரு பாதி அப்படின்னு கொடுக்குறாரு. இது என்ன பாரபட்சம், ஏனைப்படி? கௌசல்யா மூத்த மனைவி, அதனால டெஃபினட்டா கௌசல்யாக்கு கொடுக்கலாம். அடுத்து சுமித்திரைக்கு கொடுத்துருக்கணும், ஆனால் அவளுக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுத்தார்? கைகேயிக்கு கொடுக்குறார். கைகேயிக்கு ஏன் கொடுத்தார்? அவர் பிரியமான மனைவி, அதனால அவருக்கு கொடுத்தார். அப்ப இவங்க ரெண்டு பேரும் பிரியமானவர்கள் இல்லையா அப்படிங்கிறதுக்காக இல்ல. இவள் மூத்தவள், அவள் பிரியமானவள். இவ ரெண்டு பேருமே டெஃபினட்டா ஒரு போர்ஷனை சுமித்திரைக்கு கொடுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவளே அது கொடுத்தா இன்னும் விசேஷமாக இருக்கும்
அதுதான் சுமித்திரைக்கு கௌரவமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் அந்த 2ஆ பங்கு போட்டு கௌசல்யாவுக்கும் கைகேயிக்கும் கொடுக்கிறார். எந்த சமயத்துல யாராருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தசரதருக்கு நல்லா தெரிஞ்சிடும். தாமே நேர்ல கொடுக்க வேண்டாம், நம்ம மனைவிமார்களே பங்கு போட்டு சுமித்திரைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் வைக்கிறார். இது புரிஞ்சுட்டு கௌசல்யாவும் கைகேயும் அவளுக்கும் புரியுது, இதனாலதான் கொடுத்துருக்க, நீங்க 2 பேரும் மட்டும் சாப்பிடுங்கோ, அவள் கொடுக்காதுங்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் கொடுக்கல அப்படிங்கறத புரிஞ்சுட்டு, நம்ம ஒரு பங்கு சுமித்திரைக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சுட்டு கௌசல்யா கண்ணதுல இருந்து ஒரு பாகம், ஒரு குவார்டர் சுமித்திரைக்கும், கைகேயி தான் ரிசீவ் பண்ணதுல இருந்து ஒரு 1/4 சுமித்திரைக்கு கொடுக்குறான். ஸோ அவளுக்கு 50 ஆயிடுச்சு, அவங்களுக்கும் 1/2 ஆயிடுச்சு. 2 பாகமாக சுமித்ராவுக்கும் கிடைச்சிட்டு எல்லாருமே பாயசத்தை சந்தோஷமா பகிர்ந்துக்கிறா. சாப்பிட்டாச்சு, பாயசமும் சாப்பிட்டாச்சு. யானையுடைய 2 கன்னங்கள்லயும் இந்த மத நீர் யானை ரகுவம்சத்துல ஆரம்பத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. அந்த மத ஜலம் அவ்வளவு வாசனையுடையதாக இருக்கும் அப்படின்னு காளிதாசரும் மறுபடியும் சொல்ற. அந்த மத ஜல வாசனை எப்படி இருக்கும்னு ஆசைப்படுற நிலைமையில நானும் இல்லை. அந்த ஆசை வந்துடக்கூடாது, இதுக்காக ஒரு மதம் பிடிச்ச யானையை நம்ம பார்க்க வேண்டாம். இந்த யானையுடைய கன்னங்கள்ல இருந்து இந்த மத ஜலம் வாசனையாக இருக்கும்பொழுது வண்டிகள்லாம் அதை நொக்கிறது. அந்த வண்டு அதுக்காக ஒரு பக்கம் இருக்கிற மத ஜலத்தை மட்டும்தான் எடுத்துப்போம் அப்படின்னு இல்லை, அது 2 பக்கத்துல இருக்கிற மத ஜலத்தையும் எடுத்துக்கிற மாதிரி சுமித்திர தன்னுடைய சக்களத்திகள் அப்படியான கௌசல்யை அண்ட் கைகேயி 2 பேருக்கிட்டையும் சமமான பிரியமுடையவளாக இருந்தார். அந்த சமமான பிரியம் சுமித்திரைக்கு இருந்தது அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரியாக இந்த ஒரு இன்சிடென்ட். 2 பேருக்குமே அவங்க ரொம்ப பிரியமானவளாக அவங்க இருந்ததால கௌசல்யாவும் கைகேயும் ஸ்பான்டேனியஸா உனக்கு ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துறா. சூரியனோட கிரணங்களுக்கு இந்த ரேஸ் அது என்ன பண்ணணும், தண்ணியை அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கிறது. உறிஞ்சி எடுக்கும்போது அது எடுத்துட்டு அதை தன்னுடைய நாடியில வச்சுக்கிறது. நாடினா குழல். இது எது குழல், சூரியனுக்கு எது குழல்னா சூரியனுடைய ஒவ்வொரு ரேஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ரேயும் ஒரு குழல் மாதிரி ஸ்ட்ராங் வச்சுக்கோங்களேன். அப்படியே தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்கிறது சூரியன். அதுக்கு பேரு அமிர்தான்னு பேரு. அந்த நாடி ஒவ்வொரு ஸ்ட்ராக்கும் பேரு, ஒவ்வொரு குழலுக்கும் பேரு அமிர்தா. அதுல சூரிய பகவான் தன்னுடைய கிரணங்கள் மூலமாக அந்த நீரை எடுத்து அந்த நாடியில பிடிச்சு வச்சுக்கிறார். உலகத்துக்கெல்லாம் நன்மை செய்யறதுக்காக அவர் என்ன பண்றார், நீரை அதுல பிடிச்சு வச்சுக்கிறார். அது என்ன மாதிரினா அந்த நீரை அவர் கர்ப்பத்துல வச்சுக்கிற மாதிரி, அந்த மாதிரி அந்த ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாரு அந்த தண்ணியை. அதே மாதிரி சூரியன் மாதிரி இருக்கிற தசரதருடைய 3 மனைவிமார்களும் உலகத்துக்கு நன்மை செய்யணும், நன்மைக்காக தன்னுடைய கர்ப்பத்துல விஷ்ணுடைய அம்சத்தை மகன் இந்த புத்திரர்கள் ரூபமாக கர்ப்பம் தரித்தார்கள். இப்படியாக அவர்கள் கர்ப்பம் தரித்தப்புறம் கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி 3 பேரும் ஒரே காலத்துல சேம் டைம் became pregnant. கருவுற்றதால அவளுடைய உடல்லாம் கொஞ்சம் வெளியிட்டு போயிருந்தது. அந்த 3 பேரும் எப்படி இருந்தாங்கன்னா, இந்த நெற்பயிர் வரும்பொழுது முதல்ல ஒரு வெண்மை இருக்கும். எடுப்பிலேயே அந்த நெற்கதிர்லாம் வரும்போது டார்க்கா இருக்காது, மாதிரி ஒயிட்டிஷா இருக்கும். அந்த மாதிரி அவங்க இருந்தாங்க பார்க்கறதுக்கு. கௌசல்யா முதல்ல சங்கம், சக்தி, கதா, வில்லு, சக்கரம் நல்ல குள்ளமான ஒரு மனிதரால தங்கள் 3 பேருமே, அதாவது கௌசல்யை பாக்குறோம், தானும் சுமித்ரையும் கைகேயும்
இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தன்னை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியே அவளுக்கு தெரியுது, அவ கண்ணுக்கே தெரியுது. சங்கு சக்கர கதா வில்லு இதெல்லாம் வச்சிருந்து, பத்மா இல்ல கத்தி இதெல்லாம் வச்சிருந்து ஏதோ ஒரு தேவன் தன்னை ப்ரொடெக்ட் பண்ண, குள்ளமாக ஏதோ ஒரு உருவம் தன்னை ப்ரொடெக்ட் பண்றத அவ பாக்குறா. விஷ்ணுடைய வாகனமான அந்த கருடன், அவளுக்கு விதவிதமான கனவுகள் வருது. காலத்துலாம் இந்த 3 மனைவிமார்களுக்கும் 3 ராணிகளுக்கும் கனவெல்லாம் வருது. இது ஒரு கனவு. கனவு மட்டும் இல்ல, அவ பாக்குறா, விஷன் ஏதோ பாக்குறா. விஷ்ணுடைய வாகனமான இருக்கிற கருடன் தன்னை வந்து அவங்களெல்லாம் ஆகாசத்துல சுமந்து போற மாதிரியும் கனவு வருது. சுமந்து போற கருடன் வந்து பறந்து போயிருந்திருக்காரு. சுமந்து போறாருன்னா டெஃபினட்டா பறந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவருடைய விங்ஸ் எல்லாம் அப்படியே மெதுவா அப்படியே ஃபிளாப் ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த விங்ஸ் எப்படி இருக்கு, அவருடைய இறகெல்லாம் அப்படியே ஜகபகப்பட்டாங்க, அப்படியே தங்கம் மாதிரி இருக்கு. தங்கம் மாதிரி இருக்கிற அந்த விங்ஸ் வந்து காத்த பின்னாடி தள்ளிந்து பறந்து போகும்போது அந்த கோல்டு அதோடைய சோபை வந்து அப்படியே ஆகாசத்துல அழகா தெரியறது பலன்னு. இன்னொரு கனவு வருது. வேற என்ன மாதிரி கனவு? லக்ஷ்மி தேவி தன்னுடைய மார்புல கௌஸ்துவ மணியை போட்டுருக்கா. கையில நிறைய தாமர மலரால ஆன விசிறி வச்சிருந்திருக்கா. அந்த விசிறிய வச்சு இவ எல்லாரையும் விசிறி விட்டு உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. இந்த கனவு வெறும் கௌசல்யாவுக்கு மட்டும் இல்ல, மித்திரைக்கும் வருது, கைகேயிக்கும் வருது. லக்ஷ்மி தேவி எங்க இருந்து கௌஸ்துபமணிய மார்புல போட்டுருக்கா? அது மகாவிஷ்ணு தானே போட்டுருக்கார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால், அப்பப்ப மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு அதை போட்டு அழகு பார்க்கிற, இல்லைன்னா மகாலட்சுமியை சித்தானாழி நான் போட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லி எடுத்து தானும் போட்டுக்கிறதாக இருக்கலாம். இப்படியாக மகாலட்சுமி அவளுக்கு விசாரம் பண்றதையும் இந்த 3 பேரும் பார்க்கிறா. ஆகாச கங்கை, அந்த கங்கையில முதல்ல கங்கை ஆகாசத்துல தானே இருந்தா, அங்க இருந்து அதுக்கப்புறம் தானே கீழே வரா. இப்போ ஆகாசத்துல இருக்கிற கங்கையில சப்த ரிஷிகளும் ஸ்நானம் பண்றா. ஸ்நானம் பண்ணின அந்த சப்த ரிஷிகள் எல்லாம் உபனிஷத் ஞானம் உடையவர்களாக இருக்காங்க. அவளும் வந்து இந்த 3 மனைவிமார்களுக்கும் 3 ராணிகளுக்கும் விசாரம் பண்ற மாதிரி எல்லாம் கனவு வருது. இதெல்லாம் பேசிக்கிறா. நான் இன்னைக்கு இந்த கனவு கண்டேன், எனக்கு இந்த மாதிரி கனவு வந்து, நமக்கு என்ன மாதிரி கனவு வந்து, நான் இன்னைக்கு இது பார்த்தேன், மகாலட்சுமியே வந்தா அப்படி எல்லாம் பேசிப்பா இல்லையா. அந்த மாதிரி தனக்குள்ளேயும் பேசிட்டு தான் மட்டும் பேசிக்கல, தசரதர்கிட்டையும் போய் சொல்றான், ஓ எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கனவு வந்தது அப்படின்லாம் எடுத்து சொல்றான். தசரதருக்கு தன் மனைவிமார்கள் பார்க்கிற கனவை சொல்ற அந்த கனவை கேட்டு ஒரே சந்தோஷம் தாங்கல இருக்கு. கர்ப்பம் தரிக்கிற காலத்திலேயே விஷ்ணு அம்சம் இருக்கிற இல்ல அத்தனை அந்த மாதிரியான குழந்தைகள் தனக்கு பிறக்கிறதுங்கிறது அவருக்கு முதலியே அந்த கனவை வச்சே அவர் கெஸ் பண்ணிடுறாரு. அதனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. இந்த மாதிரி ஒரு அம்சமுடைய மகாவிஷ்ணுடைய அம்சமுடைய குழந்தைகளுக்கு நான் அப்பாவாக போகிறேனே, அப்பனா எல்லாரையும் விட நான் ரொம்ப சிறந்தவன் இல்லையா, என்ன பகவானே வந்து செலக்ட் பண்ணியிருக்காருன்னா நான் எத்தனை விசேஷமானவன், நான் எத்தனை புண்ணியம் பண்ணினவன் அப்படின்னு நினைச்சு தசரதர் ரொம்ப சந்தோஷப்படுறார். எப்படி சந்திரன் ஆகாசத்துல ஒரே சந்திரன் தான் பாக்குறோம், ஒரே ஒரு சந்திரன் தான், அந்த ஒரு சந்திரனை பாக்குறதுக்கே நமக்கு கண்ணு பத்தல. இப்ப எங்கேயாவது ஒரு குளம் குட்டை இல்லைன்னா கிணறு இந்த மாதிரி இருந்தா அந்த சந்திரனுடைய பிரதிபிம்பம் நம்ம பாக்குறோம் இல்லையா, ரிஃப்ளெக்ஷனை நம்ம அந்த தண்ணியில பாக்குறோம். அது மாதிரி ஒரே சந்திரன் 4ஆக நம்ம பாக்குற மாதிரி அதே மகாவிஷ்ணு 4ஆக இந்த மனிதர்களுடைய கர்ப்பத்துல வளர்ந்துட்டு வர. பகல்ல இந்த ஜோதிர்லதான் ஒரு கொடி இருக்கு. அந்த கொடி பகல்ல ஒளி எழுந்து இருக்கும், ராத்திரியில நல்ல பிரைட்டா இருக்கும். நம்ம அந்த ரகுவோடைய திக்விஜயம் போது நம்ம பார்த்தோம் இல்லையா, அவ வந்து திக்விஜயம் போது மலை அடிவாரத்துல எல்லாம் அந்த கேம்ப் பண்ணியிருப்பா. அப்ப வெளிச்சமே இருக்காது,
ஆனா எங்க இருந்து அந்த ஒளி வந்தது? இருட்டா இருந்தாலும் நல்ல பிரகாசம் இருந்தது. நல்ல பிரகாசம்னா சூரிய பிரகாசம் இல்ல. they were able to still be in the forest. வேற எக்ஸ்ட்ரா லைட் எல்லாம் இல்லாம இருக்க முடியுது. காரணம் என்னன்னா அந்த காட்டுல மலையில நிறைய செடி கொடிகள்லாம் இருந்தது. நல்ல பிரகாசிக்கக்கூடிய செடி, இரவுல பிரகாசிக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் இருந்ததால அந்த பிரகாசமே அவர்களுக்கு போதுமானதா இருந்தது. அது மாதிரி அதுல ஒரு செடி வகை வந்து ஜோதிர்லதா, ஒரு கொடி. இந்த கொடி பகல்ல டல்லா இருக்கும், ராத்திரி ஆனதுன்னு நல்ல ஒளி களீர்னு இருக்கும். அந்த களீர்னு இருக்கிற அந்த வெளிச்சம் அதை சுத்தி என்னென்ன இருக்கோ அந்த இருட்டெல்லாம் தள்ளி அந்த இடமும் பிரகாசிக்க வைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு செடி. அது மாதிரி கௌசல்ய கர்ப்பம் தரிச்சு அந்த கர்ப்ப காலம் அதிகமாக ஆக அந்த குழந்தை வளர வளர பிரசவம் பண்ண வேண்டிய அந்த காலத்துல அப்பாவுடைய அந்த சோகம் இருக்கு இல்லையா, தசரதற்கு ஒரு சோகம் இருந்தது, தனக்கு ஒரு மகன் இல்லையே அப்படின்னுங்கிற சோகம் வந்து இருட்டு மாதிரி. அந்த இருட்டு அந்த கர்ப்பம் வளர 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 இந்த இருட்டு போய் அவர் பிரகாசமாயிட்டே வருகிறார். அவருக்கு அப்படியே பிரகாசமாயிருந்த மகனே, தனக்கு ஒரு மகன் பிறக்க போறான். ஒரு மகன் கேட்டா 4 குழந்தைகள் பிறக்க போறது, அந்த சந்தோஷம். குழந்தையும் பிறந்துடுறது. அந்த குழந்தைய பார்த்தோன்னே அழுது தாங்க முடியல, பார்த்துட்டே இருக்கிற மாதிரி கௌசல்யாவுடைய குழந்தைய பார்த்துட்டே இருக்குன்னா அத்தனை அழகான குழந்தை பிறக்கிறது. தசரதற்கு வெச்ச கண்ணு வாங்காம அந்த குழந்தைய பாக்குறாரு. இவ்வளவு அழகான குழந்தை அப்படின்னு அவர் மனசுல தோணுனதால அதை குறிக்கிற மாதிரியே அந்த குழந்தைக்கு ராமன் அப்படின்னு பேர் வைக்கிறார். இவருடைய மனசுல ரம்யமான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அத்தனை அழகான ஒரு உருவம். அதனால அவருக்கு ராமர்னு குழந்தைக்கு பேர் வச்சு, அந்த ராமர் அவருக்கு மட்டும் மங்களம் பண்ணல, இந்த உலகத்துல இருந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய, தேவர்களுக்கும் ஒரு மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு சிறப்பாக இருந்தார். அந்த பிரசவ அறையெல்லாம் இருக்கும். இங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆற்றுலதான் பிரசவம் நடக்கும், எல்லாருக்குமே அப்படிதான் இருந்தது. அதுக்கு ஒரு பிரசவ அறைன்னு ஒண்ணு இருக்கும். பிரசவ காலத்துக்கு முன்னாடியே அந்த ரூம் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. நிறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணி ஸ்பெஷல் ஆயில்லாம் இருக்கும். அந்த ஆயிலை வச்சுதான் விளக்கு ஏற்றுவா. ஏன்னா அந்த ஆயில், அந்த விளக்கு எரியும் போது அந்த ஆயில்ல இருந்து வர்ற அந்த வாசனை அந்த பிரசவிக்கிற பெண்ணுக்கு சுவாசமாக உள்ள போகும்போது அது பாடியை ரிலாக்ஸ் பண்ணி அவளுக்கு பெயின்லெஸ் டெலிவரியா கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான சில ஹெர்ப்ஸ் எல்லாம் வச்சுதான் அந்த ரூமை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரூம்ல நிறைய விளக்குகள் இருக்கும், அதனால பிரகாசமாக இருக்கும். ஆனா இந்த குழந்தை பிறந்ததால அந்த பிரகாசத்தையும் மிஞ்சக்கூடிய ஒரு அழகான ரத்தன பிரகாசமாக ராமருடைய ஒளி அவ்வளவு அழகா இருந்ததால மற்ற லைட் எல்லாம் ரொம்ப டல்லா எடுப்பான். இந்த மாதிரி ஒரு பிரகாசமான ஒரு குழந்தை. மழை காலத்துல நிறைய நீர் போகும் ஆத்துல, எக்கச்சக்கமா நீர் ஓடும், பெருக்கெடுத்து ஓடும் கங்கை. சரத்காலத்துல நீர் பெருக்கு இல்லாமல் என்ன ஆகும், வெயில் காலத்துல உள்ள மழை காலம் முடிஞ்சு வெயில் காலம் வரும்போது அந்த பெருக்கெடுத்து ஓடுற தண்ணி எல்லாம் அங்க இருக்காது, அந்த ஜலம் அங்க இருக்காது. அப்ப என்ன ஆகும், அங்க திட்டு திட்டா மணல் தெரியும் அங்கங்க. அந்த மணல் வந்து வெள்ளை வெளியேன்னு இருக்கும். அந்த திட்டு திட்டா இருக்கிற அந்த மணல்ல வந்து வெள்ளையான அந்த மணல் திட்டுல முனிவர்கள்லாம் தாமரையை வச்சு பூஜிப்பாங்களாம் அந்த மணல் திட்டுல. அது என்ன பద్ధதின்னு தெரியல, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைய பிரசவிச்ச கௌசல்யா வெள்ள நிறமான விரிப்புடன் கூடிய ஒரு படுக்கையில படுத்துட்டு இருக்கா. பக்கத்துல தாமரை பூ மாதிரி குட்டியா அழகா சாஃப்டா மிருதுவான குழந்தை படுத்துட்டு இருக்கு. கைகேயை பத்தி சொல்லணுமே, கைகேயிக்கும் குழந்தை பிறந்தது. கைகேயிக்கு பரதன், பிறந்த குழந்தைக்கு பரதன்னு பேர் வைக்கிறார். அது எப்படி இருக்கு அந்த குழந்தை, ஒருத்தன் கிட்ட செல்வம் இருந்தால் அந்த செல்வத்துக்கு கர்வம் இருக்கக்கூடாது, செல்வம் இருக்கிறவனுக்கு கர்வம் இருக்கக்கூடாது, அவனுக்கு வினயம் இருக்கணும். ஒரு செல்வத்துக்கு வினயம் எப்படியோ அந்த மாதிரி கைகேயிக்கு
தசரதன். அதாவது கைகேயி செல்வம் அப்படின்னா அவனுக்கு ஒரு வினயமாக பரதன் பிறந்தான். சுமித்ரை, சுமித்ரைக்கு பிறந்த குழந்தை லக்ஷ்மண சத்ருக்னன். நல்ல வித்யை, நல்ல வித்யை, எனி ஸ்கில் ஆர் நாலேஜ், அது வந்து உண்மையான அறிவையும் நல்ல கண்ணெடுக்கத்தையும் ஏற்படுத்தும். நல்ல அறிவு இருக்கு இல்லையா, ஞானம்ங்கிறது என்ன கொடுக்கணும், நல்ல சத்தியமான அறிவை கொடுக்கக்கூடியதுதான் ஞானம். அதுவும் அந்த ஞானம் இருக்கிற இடத்துல தன்னடக்கமும் இருக்கும். அது மாதிரி சுமித்ரைக்கு பிறந்த லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் நல்ல அறிவும், அறிவு இருந்தால் தன்னடக்கமும் இருக்கணும் இல்லையா, அதனால அது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரியாக சுமித்ரைக்கு 2 குழந்தைகள், 6 குட்டி குட்டி குழந்தைகள் அழகா பிறந்திருக்கு. ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணர்கள் பிறந்ததும் இந்த உலகம் ஒரே செழிப்பாயிட்டான். திடீர்னு எல்லாம் செழிப்பு, பஞ்சம் மாதிரி இருந்த தொல்லையெல்லாம் விட்டு போய் நிலத்துல நிறைய ஆரோக்கியம் எல்லாம் வர ஆரம்பிச்சு. அப்பனா தசரதர் இந்த காலத்துல பஞ்சம் வியாதி எல்லாம் இருந்தா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. நாட் ப்ரிடாமினன்ட்லி ஃபேமின், பஞ்சம் வியாதி இருந்ததுன்னு இல்லை. ஏதாவது கொஞ்சம் குற்றம் குறைகள் ஏதாவது இருந்தா கூட அது எல்லாமே இந்த 4 குழந்தைகள் பிறந்த உடனே எல்லாமே மறந்து போயிடுச்சு. பூமியே வந்து செழிப்பா தெரியற அந்த மாதிரியான. பிறந்தது யாரு? 4 பேரும் சாதாரணவர்களா? டெஃபினட்டா சமாதமாதான் இருந்திருக்கும். மகாவிஷ்ணு ராம லக்ஷ்மண பரத சத்ருகனாக 4 வடிவம் எடுத்து அமைஞ்சிருக்க சமயத்துல 4 திசையிலும் நல்ல காத்து வீச ஆரம்பிக்கும். சுத்தமான காத்து. இந்த காத்து எப்படி சாதாரணமான காத்து, தூசியே இல்லாத, டஸ்டே இல்லாத காத்து, சுத்தமான காத்து வீச ஆரம்பிக்கிறது. இது எப்படி இருந்ததுன்னா, இந்த திக் தேவதாக்கெல்லாம் இருக்காங்களா, திக் தேவதைகள்லாம் அப்பாடான்னு பெருமூச்சு விட்ட மாதிரியா. 4 திக் தேவதைகளும் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த அப்பா நம்மளுடைய கணவன்மார்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கதி ஏற்பட்டதுன்னு இந்த தேவர்களுடைய மனைவிமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அப்பாடா நல்ல காலம் பிறந்தது, இனிமே நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கோம், ராவணன் நிச்சயம் அழியத்தான் போறான், நமக்கு இனிமே பயமே இல்லை அப்படின்னு தெரிவிச்சு மூச்சு விட்ட மாதிரி இருந்துதான். எப்பவுமே சாதாரணமா ஒரு தொல்லை போச்சுன்னா அப்பாடான்னு எல்லாரும் ஒரு பெருமூச்சு விடுவோம்ல, அது மாதிரி அவளும் பெருமூச்சு விட்டாங்க. நல்ல சுகமான காத்து. சாதாரணமா இந்த சகுனம் சொல்லுவாங்க, ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா நல்ல சகுனங்கள் ஏற்படும். சுத்தமான காத்து, நிர்மலமான ஆகாசம், அப்புறம் தண்ணி அப்படி தெளிவா இருக்கும். நம்ம முகத்தை பார்த்தா கண்ணாடியை பார்க்கற மாதிரியான தெளிவான நீர், இதெல்லாம் நல்ல சகுனங்கள். இந்த மாதிரி நல்ல சகுனங்கள்லாம் குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஏற்பட்டது. அக்னியும் சூரியனும் கூட எப்படிப்பட்டவங்க, அக்னியும் சூரியனும் அப்படி பொறிச்சு எடுக்கக்கூடியவர்கள், அத்தனை சக்தி உண்டு அவளுக்கு. ஆனாலும் ராவணனுடைய பாடு படிச்சு அவங்களுக்கும் ஒளி இல்லாம இதே டல் அடிச்சு போயிருக்காங்க. இப்படிப்பட்டவன் ராவணன் பார்த்துக்கோங்க, அக்னியும் சூரியனும் கூட டல் அடிச்சு போற மாதிரியான அத்தனை சக்தி உள்ளவன் ராமன். சாதாரண ஆள் இல்ல, வெரி கிரேட். ராமருடைய அவதாரம் ஏற்பட்டதும் அக்னி அப்படி திடீர்னு பிரகாசிக்க ஆரம்பிச்சுதான். சூரியனும் இழந்த பிரகாசத்தை மறுபடியும் தனக்கு கிடைச்ச சந்தோஷம், அவருடைய கஷ்டமெல்லாம் ராமர் பிறந்தோடனே போனது அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி இருந்தார். ராமர் பிறந்த சமயத்துல ராவணனுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப முக்கியமான ஆளாச்சு, அவதாரமே ராவணனால தானே. அந்த ராவணனுக்கு என்ன ஆச்சுன்னா, ராவணனுடைய கிரீடத்துல இருக்கிற டைமண்ட் எல்லாம் உதிர்ந்து விழ ஆரம்பிச்சுதான் ரத்னங்கள். எத்தனை கிரீடம்? 10 கிரீடம். ஏன்னா 10 தலை இருக்கே, அதனால ஒரு கிரீடத்துல இருந்து மட்டும் உதரல, 10 கிரீடத்துல இருந்தும் கொல கொலன்னு ரத்தனங்கள்லாம் உதிர ஆரம்பிச்சுட்டான். அது அங்க இருக்கிற அந்த செல்வம் அதுவே பயப்பட ஆரம்பிச்சுட்டான். ஓஹோ, இன்னைக்கு அவ்வளவுதான், இனிமே எல்லாம் துவம்சம்தான் அப்படின்னு நினைச்சு அந்த ராட்சச லட்சுமி, அது என்ன ராட்சச லட்சுமின்னு தெரியல, ராட்சச லட்சுமியும் கண்ணீர் வழியா
கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கே தெரிஞ்சு போச்சு இனிமே எல்லாம் ஒன்றுதான். ஸ்ரீலங்காங்கிறது குபேரனுக்கு சொந்தமான, லங்காபுரி குபேரனுக்கு ஆக்சுவலி சொந்தமானது. குபேரனை அடிச்சுட்டு வரதுக்குதான் ராவணன் அங்க ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. ராவணன் ஆக்கிபைடு லங்கா. சாதாரணமா ஒரு குழந்தை பிறந்தாலே அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்பா நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து மங்கள வாத்தியங்கள்லாம் வாசிச்சு எல்லாம் பண்ணணும். இது ராஜாவுடைய குழந்தைகளாச்சே, சாதாரண குழந்தைகள் இல்ல. ராஜாவுக்கு பிறந்த குழந்தை எப்படி கொண்டாடணும், நல்ல மங்கள வாத்தியங்கள் எல்லாம் வழங்கணும். அப்புறம் நிறைய பூமாரி, நிறைய பூக்கள்லாம் போட்டு அந்த மாளிகையே அலங்காரம் பண்ணணும். ஆனா அவர் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே தேவர்கள்லாம் என்ன பண்ணிட்டா, தேவர்களையே நல்ல வாத்தியங்கள்லாம் முழங்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா ராமர் பிறந்ததால தசரதை விட ரொம்ப சந்தோஷப்பட போறது தேவர்கள் தான். தசரதருடைய கிரகத்துல வாத்தியங்கள் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே தேவர்கள் இந்துதியை முழங்க ஆரம்பிச்சிட்டா. ராமர் பிறந்ததால ரொம்ப சந்தோஷமான தேவர்கள் அந்த சொர்க்கத்துல பல விருட்சங்கள் இருக்கும் இல்லையா, சொர்க்கத்திலயும் நிறைய மரங்கள் உண்டு. மந்தாரம், பாரிஜாதம், சந்தானம், கற்பக விருட்சம், ஹரிச்சந்தனம், இந்த மாதிரி 5 விதமான விசேஷமான மரங்கள் சொர்க்கலோகத்துல இருந்து. அந்த சொர்க்கலோகத்துல இருக்கிற தேவ விருட்சத்துல இருந்து முக்கியமாக அந்த சந்தான மரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மரத்துல இருந்து பூத்த புஷ்பங்கள் எல்லாம் அப்படியே அரண்மனை மேல, பேலஸ் மேல விழற மாதிரி தேவலோகத்துல இருந்து வர்ஷிக்கிறார். குழந்தை பிறந்தன செய்ய வேண்டிய மங்களகரமான காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முறைப்படி தசரதம் பண்ண ஆரம்பிக்கிறார். குழந்தை பிறந்தோட பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் பண்றார். எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி சந்தோஷமா இருக்கார் தசரதர். ஜாத்தகர்மா, நாமகரணம், இந்த மாதிரி சடங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் பண்றார். எல்லாம் பண்ணி முடிச்சுன்னு குழந்தையோட செவிலி தாய் கிட்ட பால் கொடுக்க சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. ஏன் அப்படி பண்ணினாங்க தெரியல. தசரதர் ரொம்ப சந்தோஷம். ஒரு குழந்தைக்கு 4 குழந்தை வந்தாச்சா, வெரி ஹாப்பி. இந்த நெருப்பு இருக்கே அது இயல்பாவே காத்தோட தான் சேர்ந்துருக்கும். சாரி, இயல்பாவே நல்லா பிரகாசிக்கும். அதுல நெய்ய வேற விட்டோம்னா இன்னும் நல்லா ஜொலிக்கும், அப்படியே தக 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 தகான்னு எரியும். அது மாதிரி இந்த குழந்தைகள்ல இயற்கையிலேயே இந்த குழந்தைகளுக்கு நல்ல குணம், அந்த நல்ல குணமுள்ள அந்த குழந்தைகள் வளர வளர அந்த குழந்தைகளுக்கு குருவை வச்சு பாடங்கள்லாம் சொல்லி கொடுக்கிறார் தசரதர். இந்த பாடங்களையும் படிக்க படிக்க இந்த குழந்தைகள் இன்னும் ரொம்ப ஷைன் ஆறாங்க. தேவர்களுக்கு தேவலோகத்துல கார்டன் உண்டு. ஓகே, அந்த கார்டன்ல இப்ப நமக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு சீசனுக்கு அப்புறம் ஒரு சீசன் வரும். அப்புறம் ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு விதமான பழங்கள், புஷ்பங்கள்லாம் இருக்கும். அப்புறம் அந்த சீசன்ல இருக்கிறது இன்னொரு சீசன்ல கிடைக்காது. அதனால இந்த சீசன்ல இருக்கும் போதே அதை அனுபவிச்சிடுவோம். மாம்பழம் கிடைச்சிச்சுன்னா இப்பவே சாப்பிட்டு ஒரு வருஷத்துக்கு வேண்டிய மாம்பழத்தை சாப்பிட்டு தீர்த்துறது. மல்லிகைப்பூவா இனிமே கிடைக்காது, இந்த சீசன்ல தான் கிடைக்கணும். அந்த மல்லிகைப்பூவை அப்பவே வாங்கி அனுபவிக்கிற மாதிரி மனுஷாளுக்கு அந்த மாதிரி. ஆனா தேவர்களுக்கு அந்த மாதிரி இல்லை. தேவர்களுக்கு சைமல்டேனியஸ்லி எல்லா சீசன்ஸும் உண்டு. அதனால அவங்களுக்கு தேவலோகத்துல இருக்கிற கார்டன்ல எல்லா சீசனுக்கான ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எப்பவுமே கிடைக்கும். இந்த ரித்துக்கு அப்புறம் அந்த ரித்து தான் அப்படின்னு வேறுபாடு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ராமலட்சுமணர்கள் ஒரே நேரத்துல ஒரே விதமா எல்லார்கிட்டையும் மீன்ஸ் அவங்களுக்குள்ள இந்த 4 பேருக்குள்ள ரொம்ப பிரியமா, ரொம்ப ஒரு பரஸ்பரம் ஒரு நல்ல வாத்சல்யத்தோட ரொம்ப பிரியமான பெருமையோட வளர்றாங்க. அதாவது இந்த ராஜகுமாரர்களுக்குள்ள எந்த விதமான ஒரு தாரதமியம் அவங்க பார்க்கல.
நீ அவங்களுடைய குழந்தை, நான் ஸ்பெஷல், நான் இந்த எங்க அம்மா தான் தசரத எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச அம்மா, அந்த மாதிரி எல்லாம் பார்க்காமல இந்த குழந்தைகள் நானும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பிரியமா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாம ஒத்துமையா வளர்ந்தது. நல்ல சமமான அன்பு இருந்தது. அப்படி இருந்தாலும் கூட ராமன் கிட்ட லக்ஷ்மணன் ஒட்டிக்கிறார், பரதன் கிட்ட சத்ருக்னன் ஒட்டிக்கிறார். காரணம் உங்களுக்கு தெரியும், சொல்லவே வேண்டாம். பாயசத்தினுடைய எஃபெக்ட். ராமருக்கு இருக்க வேண்டிய பாயசத்துல இருந்து ஒரு பங்கு லக்ஷ்மணனாக பிறந்தது, கௌசல்யா கொடுத்தது. அதனால லக்ஷ்மணன் ராமர் கிட்ட ஒட்டிந்தார். கைகேயை கொடுத்த ஒரு பங்கு சத்ருக்னனாக பிறந்ததால கைகேயோட மகனான பரதன் கிட்ட சத்ருக்னன் ஒட்டின்ட்டார். அவளுக்குள்ள 4 பேருக்குள்ள பிரியம் இருந்தாலும் கூட இவங்க 2 பேரும் பிரியாத மாதிரி ஸ்பெஷலா ஒட்டிட்டு இருந்தார். எப்படி காற்று நெருப்பும் ஒற்றுமையா இருக்குமோ, காற்று இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கும், நெருப்பு இருக்கிற இடத்துல காற்று இருக்கும், அப்ப நெருப்பு இன்னும் நல்லா எரியும். அதே மாதிரி சந்திரனை பார்த்து சமுத்திரம் இருக்கேன், சந்திரன் நல்லா முழு நிலவு பார்த்தா இப்படி பொங்கி எழும் இல்லையா? அப்போ இந்த 2 பேத்துக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் நமக்கு புரியுது. அந்த மாதிரி ராமலட்சுமணனும் பரத சத்ருக்னரும் ரொம்ப ஒருத்தரோட ஒருத்தர் ஒட்டியிருந்த நல்ல உறவு இருக்கு குழந்தைங்களுக்குள்ள. நல்லா வெயில் அடிச்சு நல்லா அக்னி நட்சத்திரம். ஓகே, நல்லா இமேஜின் பண்ணுங்க. இங்க நாங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்ல அக்னி நட்சத்திரம் அது முடிஞ்சு மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? ஆஹா, நல்ல கிளவுட்ஸ பார்க்கும் போதே ஆனந்தமா இருக்கும். அந்த கிளவுட்ஸ் வந்தா ஒரு குழுன்னு ஒரு காற்று இருக்கும். எத்தனை குளிர்ச்சியா, எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் மனுஷனுக்கு, மனசுக்கும் தேகத்துக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷத்துக்கு கூடியது வெயிலுக்கு அப்புறம் வர்ற மழை. அதே மாதிரி ராமலட்சுமணர்களுடைய பராக்கிரமங்கள்லாம் பார்த்து, அவருடைய வினயங்கள்லாம் பார்த்து மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. அதுக்காக இதுக்கு முன்னாடி ரொம்ப கடுமையா இருந்தாங்க அப்படிங்கறது எக்ஸாம்பிள் இல்ல. ஒரு மழை வந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரியான அந்த சந்தோஷத்தை எடுத்து சொல்ற கவி, அது மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்காக அதுக்கு முன்னாடி தசரதரை வாழலாம் பாடாப்படுத்தினார்னு எடுத்துக்கூடாது. மேபி தேவர்கள்லாம் பாடா கஷ்டப்பட்டு இருந்தா அதனால தேவர்களுக்கு வேணா சொன்னா, பட் தசரதருடைய ராஜ்யமே நல்ல ராஜ்யமாக தான் இருந்தது. இத சந்தோஷத்தை சொல்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பூமி கொடுத்திருக்காரு. 4 பேரும் நல்ல பார்த்தா எப்படி இருந்ததுன்னா 4 புருஷார்த்தங்களும் உலா வர்ற மாதிரி. என்னது 4 புருஷார்த்தம்? தர்ம அர்த்த காம மோட்சம். தர்ம அர்த்த காம மோட்சம் டெஃபினெட்லி இதுல மோட்சம் ராமராக தான் இருக்க முடியும். இந்த 4 புருஷார்த்தமும் உருவெடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக இந்த 4 குழந்தைகளையும் பெற்ற தசரதர் 4 புருஷார்த்தத்தையும் அடைந்து விட்ட சந்தோஷம் ஒருத்தனுக்கு எப்படி இருக்கும், அத்தனை சந்தோஷம் தசரதருக்கு இருந்துதான். இந்த 4 கடல் பரவி 4 கடலையும் கவர் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய பரந்த சாம்ராஜ்யம் தசரதருடையது. இந்த 4 சமுத்திரமும் தன்கிட்ட இருக்கிற நல்ல ப்ரெஷியஸ் ஜெம்ஸ் அதெல்லாம் எடுத்து தசரதனுக்கு கொடுக்கறது. அது மாதிரி இந்த 4 புதர்களும் தன்னுடைய நல்ல குணங்களால தசரதரை சந்தோஷப்படுத்துற. புரியறதில்ல? எப்படி இந்த 4 சமுத்திரத்தையும் கவர் பண்ற ஒரு சாம்ராஜ்யத்துல இருக்கிற தசரதருக்கு இந்த 4 சமுத்திரத்திலயும் இருக்கின்ற அந்த சமுத்திரம் தன்கிட்ட இருக்கிற ப்ரெஷியஸ் நல்ல தன்கிட்ட இருக்கிற மணிகள் எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்துறதோ, அதே மாதிரி இந்த ராமலட்சுமண பரத சத்ருக்னர்கள் கடல் மாதிரி 4 கடல் போல அவங்க கிட்ட இருக்கிற ரத்தனம், அவளே ரத்தனம் தான். அவ கிட்ட இருக்கிற ரத்தனம் என்ன? நல்ல குணம். அதை வாரி வாரி வழங்குறாங்களாம். அவங்க வழங்குறாங்க மீன்ஸ் அதை பார்த்து தசரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நமக்கு எத்தனை அருமையான குழந்தைகள், சாபம்னா மறந்து போச்சு, ஞாபகம் வராது. தேவாசுர யுத்தத்துல
இந்த ஐராவதம் இருக்கேன் இந்திரனுடைய வாகனமான அந்த ஒயிட் எலிபென்ட், அதுக்கு 4 தந்தம் உண்டு. நம்ம சாதாரண பார்த்த யானைக்கெல்லாம் 2 தந்தம், இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு. ஆனா ஐராவதத்துக்கு 2 மொத்தம் 4. தேவாசுர யுத்தம் நடக்கச்ச இந்த தேவர்கள்லாம் அசுரர்கள்லாம் தன்னோட சக்தியால அந்த தந்தத்தை குத்துவாங்க. அந்த தந்தம் ஒண்ணுமே ஆகாதான், இவனோட சக்தி தான் தப்புன்னு உடஞ்சு போயிடும், முறிஞ்சே போயிடும். அத்தனை ஸ்ட்ராங்கானது அந்த ஐராவதத்துடைய தந்தம். மாதிரி தசரதர் ஐராவதம் மாதிரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் கிரேட், வெரி ஸ்பெஷல். அந்த 4 தந்தமும் 4 மகன்கள், இந்த மாதிரி ஒரு 4 மகனுடைய கூடிய தசரதர் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். இப்படியாக இவர்கள் சந்தோஷமாக இருந்த பொழுது ஒரு நாள் விஸ்வாமித்திரர் முனிவர் வர தசரதரை பார்க்கறதுக்கு வர. அவர் ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த யாகத்தை பண்ண விடாம பாடா படுத்தின்னு இருக்காங்க அசுரர்கள். அவருக்கே எவ்வளவோ சக்தி இருக்கு, அவரே நிறுத்தி இருக்காம. இதுக்கு வந்து இது ராமர லட்சுமணே அழிச்சுன்னு போனாருன்னு தோணலாம். அவரே அதை பண்ணக்கூடாதானா? அவர் யாகத்தை பண்ணுவாரா, இவாளோட சண்டை போட்டு இருப்பாரா? அதனால அவர் இந்த யாகத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ராமர் தான் சரின்னு சொல்லிட்டு தசரதரை ராமரையன் கூட அனுப்பி வைங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். தசரதற்கு தாங்கல. அது குழந்தைகளாச்சு, சின்ன குழந்தைகளாச்சு, இவரை போய் சண்டை போடுறதுலே, அதுவும் அசுரர்களோட சண்டையே அசுரர்களோட இருக்கே, ரொம்ப நன்னா இருக்கே இது அப்படின்னு நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவருடைய மனசுல என்ன இருக்குன்னு விஸ்வாமித்திரருக்கு புரியுது. சின்ன குழந்தைகள எப்படி அனுப்புறதுன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்கோ. உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது யாரையுமே, பலத்தை பார்த்துதான் பார்க்கணும். பலத்தாலதான் ஒருத்தன் சிறந்தவனாக இருக்கான், வயதால அல்ல. அதனால கவலைப்படாம, ராமர் சின்ன வயதான பையனாக இருந்தாலும் பரவாயில்லை, பலத்துல ரொம்ப பெரியவன் அப்படின்னு மகரிஷி எடுத்து சொல்ற. விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, அதுல ராமாயணத்தை ஒரிஜினலா பார்த்தா தெரியும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருப்பா அப்படின்னு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தசரதன் ஒரு மாதிரி சொல்லிதான் கிளம்புற. அப்பதான் வசிஷ்டர் தான் குறுக்க வந்து தசரதன் கிட்ட இல்ல குழந்தைய அனுப்பி வைங்கோ அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த பாட். அங்க நம்ம வால்மீகியில பார்க்கலாம். இந்த மாதிரி சொல்லி, என்ன 15 வயசு குழந்தை, சின்ன குழந்தையாச்சேன்னு இருக்கு, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அனுப்பி வைக்கிறார். பெரியவா கேட்கிறார். ரகு வம்சமே அந்த மாதிரி தானே, யாராவது கேட்டா இல்லைன்னு சொல்றது இல்லை. ஒரு தசரதர் பெரியவாலாம் சொல்றாளேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையில அனுப்புறதுக்கு மனசை ஏற்றுக்கிறார். ரகுவோடைய வம்சமே வந்து கேட்டதை மறுக்காத வம்சம்ங்கிறதுனால தசரதற்கும் அந்த குணம் இருந்தது. அதனால ராமலட்சுமணர் 2 பேரையும் முனிவரோட அனுப்பிச்சு வச்சுக்கிறதுக்கு முழு மனசோட ஒப்புக்கலனாலும் கூட அதுதான் முறை அப்படிங்கறதுனால ஒத்துக்கிறார். ராஜாலாம் ஒரு ராஜகுமாரர்களோ ராஜாவோ ஒரு இடத்துல நடந்து போறா அப்படின்னா அந்த வழியில எல்லாம் தண்ணி எல்லாம் தெளிச்சு நல்ல தூசி இல்லாம சுத்தம் பண்ணி நல்ல புஷ்பங்கள்லாம் உதித்து போட்டு தோரணங்கள்லாம் கட்டி அந்த மாதிரிதான் வழி அனுப்பணும். அந்த மாதிரியே ராம லட்சுமணர்கள் போற வழியெல்லாம் அழகு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி தசரதர் ஆணையிடுகிறார். எல்லாருக்கும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆனா அவர் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே தேவர்கள்லாம் என்ன வந்துட்டா, இதுக்கு மழை பெஞ்சுது, மேகம் எல்லாம் வந்து ரோடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிடுச்சு, பகவான் வந்து தூசியெல்லாம் இல்லாம கிளீன் பண்ணிட்டார். தேவர்களே தேவலோகத்துல இருந்து புஷ்பங்கள்லாம் உடுத்துட்டா, வீதியெல்லாம் ரொம்ப கமகமானு இருக்கு, அழகா மங்களகரமா அலங்காரமாயி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. அந்த வழியாக ஏன்னா நம்ம காரியத்துக்கு தானே கிளம்புற அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கு ஒரே சந்தோஷம். இப்படியாக ராமலட்சுமணர்கள் கிளம்பி காட்டுக்கு கிளம்புறான் விஸ்வாமித்திரரோட. ராமலட்சுமணர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எப்பவுமே
என்ன சொல்றாளோ பெரியவா என்ன சொல்றாளோ அது கேட்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவ ஏன்பா கூப்பிடுறாரு, நீ என்ன நினைக்கிற, போலான்னு நினைக்கிறியா வேண்டான்னு நினைக்கிறியா எல்லாம் யாரும் கேட்கல. கிளம்பு அப்படின்னு யூ டிட் ஆஸ்க் மீ வாட் ஐ வாண்ட் அப்படின்லாம் அவர் கேட்கல. அப்பா அம்மா கிளம்புன்னு சொன்னோன்னே, குருவும் வான்னு சொன்னோன்னே கிளம்பிட்டார், அவ்வளவுதான். இந்த மாதிரி ராமலட்சுமணர்கள் குரு என்ன சொல்றாரோ அதை பண்றதுக்கு சித்தமா இருந்தா, எப்பவுமே கையில வில்ல ஏந்தியவர்களாவே இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த 2 பேரும் சாதாரண வெளியில கிளம்புறோம்னா வெளியிலன்னா கடைக்கு போறதுக்கெல்லாம் இல்லை, ஒரு இடத்த விட்டு அப்பா அம்மாவை பிரிஞ்சு நம்ம கொஞ்சம் தூரமா வெளியில எங்கேயாவது போறோம் அப்படின்னா பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, ஊருக்கு போனாலோ வேற எங்கேயாவது போனாலோ பெரியவா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ஒரு முறை, மரியாதை. அது மாதிரி இந்த குழந்தைகள் முதல்ல அப்பா கால நமஸ்காரம் பண்றது. நமஸ்காரம் பண்ணும்போது என்ன ஆறுது நீங்களே கெஸ் பண்ணுங்க. தசரதர் கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி கொட்டுறது, தண்ணீர் அது அப்படியே அந்த குழந்தைகள் மேல தெரிக்கிறது. அவருக்கு தாங்க முடியல, குழந்தைங்களை விட்டு பிரிகிறோமே அப்படின்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராமலட்சுமணனை அழுந்தே ராமனையும் லட்சுமணையும் விஸ்வாமித்திரோட அனுப்பி வைக்கிறார். அவ கையில வில்ல எதிர்ந்து அம்மா கிட்டையும் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போறான். தான் வீதி வழியா போகும்போது வீதியில இருக்கிறவா எல்லாம் மலர் மாலை எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கான். அவளும் தேவர்கள் தான் அலங்காரம் பண்ணி வச்சாலே நல்லது, வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு இல்லாம அவங்களும் அவங்க பங்குக்கு என்ன பண்ணணுமோ அதை முறையே பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாரும் அப்படியே விரிச்ச கண்ணோட ராமலட்சுமணனை பாக்குறாங்க. கண்கள்லாம் தாமரை மலர் மாதிரி இருக்கான். அதுவே தோரணம் மாதிரி ஆயிடுச்சான். அவங்களோட கண்கள், அவ்வளோ கண்கள் ராமலட்சுமணனை பாக்குறது. அந்த ஒவ்வொரு கண்ணும் தாமரை மாதிரி இருக்கிற அந்த கண்கள் தோரணம் மாதிரி அங்க கட்டி வச்ச மாதிரி அத்தனை அழகா அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணன் இவாளை மட்டும் அழைச்சின்னு போனா போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். லக்ஷ்மணன் போறோம் ராமர் கூட, பெரிய கும்பல் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவர் முதலே டிசைட் பண்ணிட்டார். விஸ்வாமித்திரரே நேர்ல போய் அழிச்சுட்டு வர்றாருன்னா 15 வயசு அப்படின்னு அவர் நினைக்கல. சின்ன பாலியர் அப்படின்னு நினைச்சிருந்தா அவர் சிஷ்யர்களை அனுப்பியிருக்கலாம். ஆனா அவரே நேர்ல போய் அழிச்சுட்டு வர்றாருன்னா அவர் அந்த வயசை பார்க்கல. அவர் இருக்கிற அந்த குணம், அந்த பலம், அவருடைய சக்தி என்னன்னு தெரிஞ்சதாலதான் விஸ்வாமித்திரரே நேர்ல போய் குழந்தைங்களை அழிச்சுட்டு வர்றாரு. அவ 2 பேரும் இருந்தாலே போதும், ஒரு பெரிய சேனையெல்லாம் தேவையில்லைங்கிறது விஸ்வாமித்திரருக்கு நல்லாவே தெரிஞ்சது. இல்லாட்டி அவர் நேரா தசரதர் கிட்ட போய் அவங்க சேனையை அனுப்பி வைக்கிறாடான்னு கேட்டுப்பாரு. அந்த மாதிரி கேட்கல, ராமர் அனுப்பி வைங்கன்னு தான் கேட்கிறாரு. விஸ்வாமித்திரரே அழிச்சுன்னு போனதால தசரதர் சரி அவர் பத்திரமா பார்த்துப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அப்புறம் ஆசீர்வாதம் பண்ற குழந்தை எல்லாம் போறதே, முதல் தடவை இந்த மாதிரி பிரிஞ்சு போறச்சு அசுரர்களோட சண்டை போறதே, குழந்தைகளுக்கு எந்த விதமான கஷ்டமும் வந்துடக்கூடாது, ஆபத்தெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆசீர்வாதத்தோடையே அனுப்பி வைக்கிறார். மனப்பூர்வமான ஆசீர்வாதம், பெரியவர்களோட ஆசீர்வாதம் அதோட ரட்சையாகவே நம்ம எல்லாருக்குமே அமையும். அதெல்லாம் பெரியவா கிட்ட எப்பவுமே நமஸ்காரம் பண்ணணும், அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். அப்பா அம்மா எல்லாருக்குமே நமஸ்காரம் பண்ணி விஸ்வாமித்திரரை தொடர்ந்து வேண்டிருக்கார். சூரியனுடைய சஞ்சாரத்தை அனுசரிச்சு சித்திரையும் வைகாசி மாசங்கள்லாம் போற மாதிரி முதல்ல விஸ்வாமித்திரர், சூரியனாக விஸ்வாமித்திரர், அவர் பின்னாடி ராமர், ராமர் பின்னாடி லக்ஷ்மணர், இப்படியாக 3 பேரும் நடந்து போறார். சித்திரை வைகாசி அந்த மாசங்கள் வசந்த ரிது மாசம். அதனால அந்த மாசம் எப்படி இருக்கும், சூரிய ஒளி இருக்கும். சூரிய ஒளி இருக்கிறதுனாலயே அந்த மரம் செடி கொடிகள்லாம் அப்படி குளிர் விட்டு அப்படி clear-னு இருக்கும், பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நல்லா பூவெல்லாம் பூக்குற காலம், அதனால பார்க்கறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது அந்த அந்த சோபை. அது மாதிரியாக எப்படி ஒரு சோபை இருக்குமோ அந்த மாதிரி இவங்க ராமலட்சுமணர்கள் உற்சாகத்தோட போறாங்க. அந்த உற்சாகம் இருக்கும் இல்லையா, அந்த சீசனுக்கு ஒரு உற்சாகம் இருக்கேன்.
ஒரு அழகு. அந்த மாதிரி ராமனும் லக்ஷ்மணனும் நடந்து போகும்போது அதுல ஒரு அழகு இருந்தது. மகரிஷி சூரியன் மாதிரியும், சூரியன் வந்து தகிக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் சூரியன் இல்லாமல் சம்மர்ல தான் நம்ம பார்த்தோம்னா அழகா எல்லாமே குளிர் விடுறது. ஒரு நீரோட சேர்ந்து இருந்ததுன்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது மாதிரி இந்த 2 குழந்தையும் 15 வயசு இல்லையா, ஒரு உற்சாகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்டு, எங்கேயே வெளியில போறா. தண்ணீர் வந்து பெருக்கெடுத்து போகும்போது அது பேரு உத்தியம்னு பேரு. அதே அந்த தண்ணி பெருக்கெடுத்து போறச்ச கரையை கலந்து போச்சுன்னா அதுக்கு திவ்யம்னு பேரு. இந்த மழை காலத்துல தண்ணீர் வரும்போது இந்த 2மே நடக்கும். நதியில உத்தியம் இருக்கும். உத்தியம்ங்கிறது அப்படி பெருக்கெடுத்து வெள்ளம் ஓடும். அதே மாதிரி அந்த வெள்ளம் என்ன பண்ணும், என்ன ஆகும்னா அந்த கரையையும் உடைக்கும். அதுல வந்து திவ்யம், கரையையும் உடைச்சிட்டு வேகமா போகும். ஒரு நிலையில இருக்காது, வேகமாக ஓடிட்டு இருக்கோம். அதை பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். அப்போ நம்ம அந்த வெள்ளத்துல இல்லாத வரைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கும். அது மாதிரி ராம லக்ஷ்மணர்கள் தன்னுடைய வயசு, இந்த பருவம் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே கையை வீசிண்டு விஸ்வாமித்திரரோட அப்படியே வேகமா நடந்து போறான். அந்த நடைய பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துதான். அந்த 2 வாலிபர்களும் அடோலசன்ட் ஏஜ் இல்லையா, போறது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துட்டாங்க 2 பேரும் நடந்து போறது. அந்த வெள்ளப்பெருக்கு மாதிரியான ஒரு வேகமும், அப்படியே அந்த கரையை உடைக்கக்கூடிய அந்த சக்தி, எதானாலும் சாதிக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த மாதிரியான ஒரு வயசு. 2 பேரும் நடந்து போறா. காட்டுல எல்லா அரண்மனையில எல்லா சௌகரியமும் இருந்தது குழந்தைங்க 2 பேருக்கும். நல்ல உபசாரம் தான் இருந்தது, நல்ல சௌகரியங்கள் இருந்தது. 2 பேரும் காட்டுல போறா. காட்டுல போகும்போது டெஃபினட்டா கொஞ்ச நேரத்துக்கு வேணா நல்லா இருக்கும். இந்த மரம், அந்த பூ அப்படி எல்லாம் பார்த்து, இந்த குருவி, அங்க இது, அந்த பேர்டு அப்படின்னு கொஞ்ச நேரம் தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் யூ வில் பிகம் டயர்டு. காட்டுல ரொம்ப தூரம் நடந்து போறச்ச டெஃபினட்டா யூ வில் பி டயர்ட். அதனால அவளுக்கு வந்து டயர்ட்னஸ் தெரியக்கூடாது. அதெல்லாம் அதுவும் இல்லாம அசுரர்களை கண்டினியூஸா முழிச்சிருந்து சண்டை போடணும், பசி தெரியக்கூடாது, கடைசி தெரியக்கூடாது. அப்படிங்கிறதுனால விஸ்வாமித்திரர் அவளுக்கு மந்திரோபதேசம் பண்றார். அந்த மந்திரோபதேசத்தால அவளுக்கு பசி, தாகம், தூக்கம் தெரியாமல் இருக்கும். பலா அதிபலா அப்படின்னு 2 மந்திரம். அந்த மந்திர சக்தியால 2 பேருக்கும் ஒரு டயர்ட்னஸ் இல்லாம எப்பவுமே தாகமும் இருக்காது. பசி, தாகம், தூக்கம், டயர்ட்னஸ், சோர்வு எதுவும் இல்லாமல் அவங்க எடுத்துட்டு அந்த காரியத்தை முடிக்கிற அளவுக்கான சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த மந்திரங்களை உபதேசம் பண்றார். அந்த மந்திரங்களையும் அவ மனசுல வாங்கிட்டு பண்றார். அந்த மந்திரத்தை ஜபிக்கணும். அது காதல வாங்கினதால உடனே எல்லாம் அப்படியே டங்குன்னு மாறிட. அந்த மந்திரத்தையும் அவன் ஜபிக்கிறான். வழிநடுக கதை பேசிட்டே போனா எப்பவுமே நல்லா இருக்கும் இல்லையா. விஸ்வாமித்திர ராமரையும் லக்ஷ்மணனையும் அழிச்சு போகும்போது நிறைய கதையெல்லாம் சொல்றார். போற வழியில கதையெல்லாம் அப்படியே ஆசையா கேட்டுட்டு இருக்கா ராமரும் லக்ஷ்மணனும். அவளுக்கு நடந்து போய் அவ்வளோனா நடந்து பழக்கம் இல்லைனாலும் கூட இந்த கதையை கேட்டுட்டே போனதால ஒரு டயர்ட்னஸே இல்லாமல் 2 பேரும் விஸ்வாமித்திரனோட ரொம்ப தூரம் நடந்து போறான். அவரும் நடத்திதான் கூட்டின்னு போறார். வெறும் 2 குதிரையை எடுத்துன்னு போலான்னு சொல்லலையே பாருங்க. நல்ல காரியத்தை செய்ய போகும்போது இயற்கை நமக்கு தானாவே சாதகமாக இருக்கும். நல்ல காட்டில் இருக்கிற தடாகம், அதுல இருக்கிற தண்ணீர்லாம் குறுக்கிறது, காற்று நல்ல கமகமான வாசனையுடைய காற்றாக இருக்கிறது, பட்சிகள்லாம் அழகா பாடுறது, மேகங்கள் அவளுக்கு கஷ்டம் தெரியாம நிழல கொடுக்கறது. இப்படியாக ராமன் லட்சுமணர்களுக்கு எந்தவித கஷ்டமும் வராமல் இந்த வனதேவதாவும் மற்ற தேவதாவும் பார்க்கிறா. எல்லாமே அனுகூலமா பூதங்களும் அவளுக்கு தேவர்கள்
அனுகூலமாக இருக்காங்க ராமலட்சுமணர்களுக்கு. ஃபர்தரா என்ன நடக்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.